பயோ மைனிங் முறையில் குப்பைகள் அகற்றப்படும் என்று கடந்த 2 ஆண்டுகளுக்கு மேலாக முந்தைய ஆட்சியாளர்களும் சொன்னார்கள். இப்பொழுது இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். கடந்த 2 மாத காலமாக புதிய ஆட்சி என்பது வந்ததற்கு பின்பு எழில் நகர், தமிழன் நகர் போன்ற பகுதிகளில் வாழக்கூடிய மக்கள் வாழக்கூடிய பகுதிகளை ஒட்டி நூற்றுக்கணக்கான லாரிகளது குப்பைகள் என்பது தொடர்ச்சியாக கொட்டப்படுவதால் துர்நாற்றம் என்பது வீசிக்கொண்டிருக்கிறது. துர்நாற்றம் வீசக்கூடிய இந்த பகுதியில் மக்கள் வாழ முடியாத சூழல் என்பது ஏற்பட்டு கொண்டிருக்கக்கூடிய காரணத்தினால், தொற்று நோய்கள் என்பது பரவக்கூடிய அபாயம் என்பது இருக்கக்கூடிய காரணத்தினால், மக்கள் குடியிருக்கக்கூடிய பகுதிகளை ஒட்டி சென்னை மாநகராட்சி கொட்டக்கூடிய குப்பைகளை கொடுங்கையூர் குப்பைமேடு வளாகத்திற்கு உட்பகுதியில் கொட்ட வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக இன்றைய தினம் இந்த போராட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். மக்களது உயிர் என்பது பாதுகாக்கப்பட வேண்டும், துர்நாற்றம் என்பது போக்கப்பட வேண்டும், தொற்று நோய் என்பது வராமல் தடுக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் முன்வைத்திருக்கிறோம். ஆனால் ஆட்சியாளர்களை பொறுத்தவரை போராட்டம் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த கட்டத்தில் கூட உயர் அதிகாரிகள், சம்பந்தப்பட்ட துறையினுடைய சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்டினுடைய உயர் அதிகாரிகள் நேரடியாக இந்த போராட்ட கழகத்திற்கு வராமல் இங்கு இருக்கக்கூடிய சாதாரண அதிகாரி, குப்பைமேட்டிற்கு சம்பந்தமில்லாத ஒரு அதிகாரியை வைத்து பேச்சுவார்த்தை என்பது நடத்துகிறார்கள். இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு குப்பைகள் கொடுங்கையூர் குப்பைமேடு வளாகத்திற்கு உட்பகுதியில் கொட்டப்பட்டது போல கொட்டப்படும் வரை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக இந்த போராட்டத்தை ஊர் பொதுமக்களுடைய ஆதரவோடு நாங்கள் தொடர்ச்சியாக நடத்துவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கு மக்களது உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத சூழலில் மக்கள் உயிரோடு விளையாடக்கூடாது என்பதற்காக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக பாடைகட்டி ஊர்வல போராட்டத்தை நாங்கள் நடத்துகிறோம். இதற்கு பின்பும் ஆட்சியாளர்கள் உடனடியாக நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் இன்றைக்கு தொப்ப விநாயகர் கோயில் பகுதியிலே நடைபெறக்கூடிய இந்த போராட்டம் என்பது சென்னை மாநகராட்சியினுடைய தலைமை அலுவலகமான ரிப்பன் மாளிகை உள்ளே நடத்தப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது கொடுங்கையூர் குப்பைமேடை பொறுத்தவரை இன்றைக்கு தமிழகத்தினுடைய முதல்வராக இருக்கக்கூடிய திரு ஜோசப் விஜய் அவர்கள் தொகுதியும், தமிழகத்தினுடைய நிதியமைச்சராக இருக்கக்கூடிய திரு மரிய வில்சன் அவர்களது தொகுதிக்கும் உட்பட்ட பகுதியில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அநேகமாக தமிழக அரசாங்கத்தினுடைய மிக முக்கியமான 2 பெரும் அமைச்சர் பெருமக்கள் இருக்கக்கூடிய இந்த பகுதியில் வாழக்கூடிய மக்களது உயிர் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துகிறோம். நீங்க ஊர்வலம் சொன்னீங்க, ஊர்வலம் நடத்த அனுமதி காவல்துறை? இது போன்ற இயக்கங்களுக்கு காவல்துறை அனுமதி மறுப்பது என்பது தொடர்ந்து நடைபெறக்கூடியது. எங்களை பொறுத்தவரை ஊர்வலம் நடத்துவது மட்டுமே நோக்கம் என்பதல்ல. இந்த பிரச்சனை என்பது அரசனுடைய கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு மக்களது உயிர் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதுதான். SK மகேந்திரன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர். பலி சொல்லு